என் செல்ல குழந்தையே, இனியும் தாமதித்து விடாதே. இன்னும் 2 மணி நேரம் மட்டும்தான் மீதமிருக்கின்றது உன் கைகளில் நீ விரும்பிய ஒன்று கிடைப்பதற்கு. என் பிள்ளையே, அம்மா தரும்போது அதை நீ பெறாமல் சென்றுவிட்டால் அதன் பிறகு எதற்கும் இந்த தாயானவள் நான் பொறுப்பாக முடியாதல்லவா? அம்மா இதை தட்டி கழிக்கின்ற விதமாக உன்னிடத்தில் சொல்லவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்குமே இந்த தாயானவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகளை தரும் பொழுது அதை நீ சரியாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கைக்கானதாக பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தானே உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். அதைத்தான் உன் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்று இன்னும் 2 மணி நேரத்தில் நீ மனம் விரும்புகின்ற விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கும். நிச்சயமாக என் பிள்ளை, அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கே நம்ப முடியாத அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் அரங்கேறும். அப்படி என்ன விஷயம் நடந்துவிடப் போகின்றது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாயல்லவா? என் தங்கமே, நடக்கப் போகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டுமே இருக்கப் போகின்றது. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அது நீ எதிர்பார்த்த விஷயமாக மட்டும்தான் இருக்கப் போகின்றது. எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த மாற்றங்கள் நடந்துவிட்டதாக உணர்கின்றாயோ அப்பொழுதே இந்த தாயானவள் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டதாக அர்த்தம். எல்லா நேரத்திலும் உனக்கு மனது தெளிவை கொடுப்பதில்லை. சில நேரங்களில் எல்லாம் நமக்கானதாக மாறிவிட்டது, நமக்கானதாக கிடைத்து விட்டது என்று நினைத்து நீ சந்தோஷப்படுகின்ற நேரத்தில் சட்டென்று எதுவும் இல்லாதது போல, உனக்கு சந்தோஷமே கிடைக்காதது போல உன்னுடைய மனநிலை மாறிவிடும். யாரால் சந்தோஷம் கிடைத்ததோ அவர்களே அதை ஏன் கொடுத்தார்கள் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன் மனதினை காயப்படுத்தி சென்று விடுவார்கள். என் பிள்ளை, வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கின்றது என்பது எனக்கு புரியும். அதனால் அதை உனக்கு கொடுக்க கூடாது என்று நான் ஒரு நாளும் எண்ணியது கிடையாது. எப்படி இருந்தாலும் இதை என் பிள்ளையின் வாழ்க்கைக்காக கொடுத்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில்தான் இந்த வராகி இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ இன்று காலையிலிருந்து இப்பொழுது வரையிலும் நீ அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். இதுதான் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாம் இந்த வாழ்க்கையில் நினைத்ததை எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த நேரத்தில் இந்த தாயானவளின் வாக்கு உனக்கு இன்னமும் அதிகப்படியான மன சந்தோஷத்தை கொடுக்கும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் எடுத்து காட்டும். என்னதான் இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்களை கொடுத்தாலும், ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்து உன் மகிழ்ச்சியானது எப்பொழுதும் இருக்கின்றது. அந்த விஷயம் உன் மனதிற்குள் நினைக்கும் பொழுதே உனக்கு அத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் அது இருக்கும் என்பது உன் தாயானவள் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் அடைய நினைத்த விஷயங்களை எல்லாம் அடைந்துவிட்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் தான் எந்த ஒரு விஷயத்தை எண்ணி மனதிற்குள் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தை எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டும். என் தங்கமே, நான் இன்று உனக்கு சொல்லப் போகின்ற இந்த வாக்கிலிருந்து உனக்கானதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். அது உனக்கு கிடைப்பதற்கு முன்பாகவே வேறு யார் கைகளுக்கும் சென்று விடுமோ என்ற பயம் உனக்குள் இருப்பது உண்மைதான். என் பிள்ளையே, என்னவாக இருந்தாலும் சரி, உனக்கான வாழ்க்கை இது உனக்கானது என்று ஏற்கனவே எழுதி வைத்த வாழ்க்கை. அதை யார் நினைத்தும் அவர்கள் கைகளுக்கு கொண்டு செல்ல முடியாது. யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் இருந்து இதனை தட்டி பறிக்க முடியாது.
நீ அதனை பெறுவதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருந்தாலே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை நிச்சயமாக கொடுக்கும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் உனக்கு தந்துவிட்டது என்று நீ எப்பொழுதும் கனவு காண்கின்றாயோ அதையெல்லாம் நிஜத்தில் உனக்கு கிடைக்கும். நீ நன்றாக சிந்தித்துப் பார். பல நேரங்களில் உனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற விஷயங்களை அடைவதற்காக என் குழந்தை நீ கனவு காண்பாய். நீ நினைத்தது அப்படியே உன் கனவில் வரும். எல்லாம் நடந்து விட்டது போலவும் நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு கிடைத்து விட்டது போலவும் உன்னுடைய கனவில் தோன்றும். அப்படி தோன்றும் பொழுது விடியலில் எழுந்து பார்க்கும் பொழுது எல்லாம் கனவா, இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் எப்பொழுது நடக்கும், நடப்பதற்கு ஏதும் வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது போன்ற எண்ணங்கள் உனக்குள் தோன்ற ஆரம்பித்துவிடும். அப்படி இந்த எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் தோன்றுகின்ற நேரம் நீ உன் மனதிற்குள் உறுதி செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் நம் கனவில் எப்படி வந்ததோ அதுபோலத்தான் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாம் நடக்கும் என்பதனை அந்த நேரம் நீ உறுதியாக உன்னுடைய மனதிற்குள் எண்ணிக்கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீ ஒவ்வொன்றையும் காணும் பொழுதும் இந்த வாழ்க்கை தருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு சோதனையை கொடுத்ததோ, எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பயத்தை காட்டியதோ, மற்றவர்களுக்கு சென்று விடுமோ என்கின்ற வேதனையை காட்டியதோ, அப்பொழுதே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் மீட்டு எடுக்கப் போகின்றாய் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் பிள்ளை, கனவுகள் என்பது வாழ்க்கையில் வருகின்ற நேரத்தில் எல்லாம் அந்த கனவுகள் சரியாக உனக்கு மீண்டும் நினைவிற்கு வந்துவிட்டது என்றாலே அது உனக்கு நிச்சயமாக நடந்துவிடும் என்கின்ற அர்த்தம்தான். நான் சொல்கின்ற கனவுகள் என்ன கனவுகள் தெரியுமா? ஒரு ஆசைப்படுகின்ற படிப்பை படித்து முடித்து பட்டம் பெற்றது போன்று வருகின்ற கனவு. அதுபோல நினைத்த ஒருவரை மனம் முடிப்பது போல வருகின்ற கனவு. அதாவது தன்னுடைய லட்சியத்தை நோக்கிய கனவுகளை பற்றி மட்டும்தான் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதற்காக நீ உடனே அம்மா, நான் நேற்று என் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற ஒருவர் இறந்தது போல கனவு கண்டேன், அப்படியானால் அவர் இறந்து விடுவாரா என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. நான் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற கனவுகள் உன்னுடைய லட்சியத்தை பற்றிய கனவுகள் மட்டும்தான். ஒருவரை அடைய வேண்டும் என்பது மட்டுமே உன்னுடைய லட்சியமாக இருக்குமானால் அது உன் கனவில் வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையாக மாறும். ஏன் தெரியுமா? கனவுகள் எதனால் வருகின்றது தெரியுமா? என் பிள்ளையே, ஒரு விஷயத்தின் மீது உன்னுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கின்றது. நீ உன்னை பற்றி சிந்திப்பதை விட அந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்கின்ற சிந்தனை மட்டும்தான் உனக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நீ அதன் மீது கொண்டிருக்கின்ற அந்த ஈடுபாடுதான் உனக்கு கனவாக கொண்டு வந்து அதை நிறுத்தி இருக்கின்றது. கனவில் உனக்கு அதை உணர்த்துகின்றது, நிச்சயமாக உனக்கு இது கிடைக்கும் என்று. அப்படியானால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இது போன்ற கனவுகள் உனக்குள் தோன்றும் என்றால் அந்த நொடி நீ உனக்குள் அதை தீர்மானித்துக்கொள். நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் என்று. அப்படியானால் தற்சமயத்தில் சில நேரங்களுக்கு முன்பாக அல்லது ஓரிரு தினங்களுக்கு முன்பாக நீ கண்ட கனவுகள் என்னவென்று சற்று சிந்தித்துப் பார். நிச்சயமாக என் பிள்ளை, அது உன் கைகளில் இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாக கிடைக்கப் போகின்றது. இல்லை என்றால் அது கிடைப்பதற்குரிய நல்ல செய்தி உனக்கு கிடைக்கும். என் குழந்தை, ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்து விட்ட பிறகு உன் அம்மா என்னை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லோருக்கும் எளிதில் கிடைப்பதில்லை தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை, தான் நினைத்தவை எல்லாம். ஆனால் உனக்கு கிடைக்கும் என்றால் அது இந்த வராகி என்னுடைய அன்பினை பெற்று கொண்டதால் மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி ஒரு நாளும் உன்னை வாழ்க்கையில் மற்றவர்கள் முன்னிலையில் தோற்க விட்டுவிட மாட்டேன்.
அப்படி நீ தோற்பதாக ஒரு விஷயம் உனக்கு தோன்றுகிறது என்றால் அது உனக்கு நல்லதற்கு அல்ல. அது கிடைத்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு விலகினில். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.